வித்தவுட் டேப்லெட் நான் வந்து வாசப்படி தாண்டி காலையில் ஒரு எமர்ஜென்சினா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பயம் குழந்தைங்கள வர காரணம் கை வச்சுட்டு இப்போ டேப்லெட்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கே போய் நம்ம தேடுவோம் அப்படிங்கிற மைண்ட் செட் எப்பயுமே இருக்கணும். பட் லாஸ்ட் மந்த் நான் ட்ரிப்பு போயிட்டு ஒரு 3 days போயிட்டு வந்தப்போ கூட நான் எடுத்தே வைக்காமல் போயிருக்கேன். அதை நான் வந்ததுக்கப்புறம் தான் நோட் பண்ணேன். பெரிய மாற்றம் அது எனக்கு லைஃப்ல நிஜமாலுமே இவ்வளோ வருஷத்துல டேப்லெட்லாம் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு எனக்கு. ஸோ என்ன சொல்றது, நம்ம ஒரு மோட்டிவேஷனோட நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மளை எடுத்து இங்கே வந்து நம்ம அவங்க சொல்றதையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு நம்மளும் அதே மோட்டிவேஷனோட இருந்தோம்னா லைஃப் பெட்டரா இருக்கும். கவுண்டபாளையம், பாண்டிச்சேரி கவுண்டபாளையம், வருத்தம் நகர் சொல்லிட்டு. ஸோ இங்கே எங்களுக்கு என்ன சொல்றது, எனக்கும் எங்கள் சாருக்குமே ரொம்ப நல்லா இருக்கு இங்கே சென்டருக்கு வர்றது அப்படிங்கிறது. ஸோ ஒரு எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு ஃபேமிலியை நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். அதனால ரொம்ப ஹாப்பியா இருக்காது எங்களுக்கு. சார் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர், எல்லா ஹோட்டலுமே சார் தான் சைன் பண்ணோம். நம்ம சென்டருக்கும் சார் தான் சைன் பண்ணிக்கிறார். ஆனால் எனக்கு தெரியாமல் சார் வந்தார், சொல்லவே இல்லை. ரிசல்ட் வந்த பிறகு தான் சொல்கிறார், இந்த சர்டிஃபிகேட் நான் தான் சைன் பண்ணேன். எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகி போச்சு. என்னடா அது, நம்ம வந்து சார் யாரும் தெரியாமல் சாரை கைட் பண்ணணும். ஆனால் கடவுள் என்ன பாருங்க, நீ எல்லாரும் கைட் பண்ணது முக்கியம் கிடையாது, உனக்கு லைசன்ஸ் கொடுத்து ஒரு கைட் பண்ணு, அவரை சரி பண்ணு அனுப்பி விட்டு அவரையும் சரி பண்ணிட்டேன், மேடையும் சரி பண்ணிட்டேன். இப்போ அவங்க பொண்ணையும் சரி பண்ணுறான். பொண்ணு வந்து டாக்டர் படிச்சுக்கிறார், இவங்க பிரதர் வந்து டாக்டர், அவரே நம்மளை எப்படின்னு கேட்குறாரு. காரணம் என்னன்னா, எனக்கு நம்பிக்கை இருக்குது மெடிக்கல் லைனில் இருந்ததுனால இது மெடிசனோட இது வந்து ஃபுட்டை வந்து ரியலாக வேலை செய்யும். யாருக்கு என்ன கொடுக்கணுமோ அது கொடுத்தா ரிசல்ட் வரும். சாரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் படிக்கிறார். அவருடைய அனுபவத்தை அவர் சொல்லுவார். எல்லாம் கிளாப் பண்ணுங்க. நாளைக்கு அன்னைக்கு பேசும்போது நான் கேட்கல. ஆமாம், எல்லாருக்கும் வணக்கம், குட் மார்னிங் அவர்களே. சொல்லுங்க சார். நான் வந்து என் பேர் பாலகிருஷ்ணன், எனக்கு வந்து 53 வயசு ஆச்சு. நான் வந்து வெயிட்டிங் வரதுக்கு முன்னாடி வந்து ஒரு 108 கிலோ இருந்தேன் நான் ஆக்சுவலி கிட்டத்தட்ட. அப்புறம் கொஞ்சம் அந்த ஃப்ளக்சுவேஷனில் 105 கிலோ அது மாதிரி இருந்தேன். நம்ம நாளாக வந்து வெயிட் குறைக்கணும்னு நினச்சி நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். பேலியோ டயட்டு, அப்புறம் வீட்லேயே வந்து சும்மா ஃபாஸ்டிங் இருக்கிறது அது மாதிரி. பட் அதில் எந்த சேஞ்சுமே நடக்கலை. அப்புறம் ஒரு 4 months முன்னாடி வந்து ஒரு மேரேஜ்க்காக நான் வந்து ஈரோடு போனப்போ ட்ரெயினில் வந்து இங்கேருந்து ட்ரெயின் இருக்குது ஈரோடுக்கு. ட்ரெயினில் போகிறப்ப என்னாச்சு, எனக்கு முன்னாடி ஒரு அம்மா, அவங்க வந்து 36 வயசு ஆச்சு, கிட்னி டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க, ஜிப்பர். அந்த மாதிரி சொன்னாங்க, எனக்கு நீங்கள் லோயர் படுத்து கொடுத்துருங்க, நான் மிடில் படுத்து அதை படுத்துருக்கேன். பட் என்னோடய வெயிட்டுக்கு நான் ஏறி உள்ளே படுக்க முடியல, உள்ளேயும் போகவே முடியல. ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. அப்புறம் ஃபுட்டு வாங்கி வச்சுருந்த விருத்தாச்சலமில் அந்த கடையில், அப்புறம் அதையும் நின்று தான் சாப்பிட்டேன். எனக்கு ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏன்னா ஒரு காலத்தில் நான் உள்ளே இருப்பேன், இங்கேருந்து ட்ரெயினில் வந்து இன்டர்வியூலாம் போகிறப்ப டெல்லிக்கெலாம் அப்பர் பர்த் தான் வாங்குவேன். ஏன்னா ரொம்ப இவர் சார்ந்த உள்ளே இருக்கிற மேடையில் படிச்சுப்பேன், நான் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல். ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன். கரெக்டாக இருந்தால் இது மாதிரி ஆகிடுச்சேன்னு நினச்சி வீட்டுக்கு வந்தேன். அப்புறம் அடுத்த நான் வெள்ளிக்கிழமை போயிட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், சனிக்கிழமை ஆகிட்டோம்னா ஞாயிற்றுக்கிழமை என்னமோ ஒரு ப்ரோக்ராம் போயிருந்தாங்க. அப்போ இந்த வெல்னஸ் சென்டர்லேருந்து வந்த ஒரு மேடம், அவங்க ஜோதி மீட் பண்ணாங்க. அவங்க தான் சரி ஒரு 5 பேராமீட்டர் இருக்குது சார், நீங்கள் வாங்க. யூஸ்வலாக பயோகெமிஸ்ட்ரி எனக்கு வந்து கொலஸ்ட்ரால் பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். சரி என்ன தான் சொல்கிறாங்க, போய் கூட்டு வாங்க, போய் பார்த்துட்டு ஒரு நாள் இவங்க வந்தாங்க. அப்புறம் நான் யூஸ்வலாக பெரும்பாலும் எதுவும் நம்புறதில்லை. பட் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இவரோட அப்ரோச் ரொம்ப எங்களுக்கு எல்லாரும் பிடிச்சிருந்தது. ஏன்னா அவர் வந்து ஒரு கான்ஃபிடென்ட் அவர் லெவலில் நம்ம லெவலில் ஏற்படுத்துவார். ஃபஸ்ட் என்னென்னா, உங்களால் முடியும், நீங்கள் செய்யுங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் இங்கே வரப்போ வந்து அவர் ஒரு ஹாப்பினஸ் சுச்சுவேஷன் வச்சுருக்காரு. ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அடிக்கடி சொல்லுவார். கொஞ்சம் குறைச்சிட்டாரு அந்த பேச்செலாம், நிறைய சொல்லுவார் பாசிட்டிவ் வைப்ரேஷன் என்னென்ன செய்யறது போகிறது அப்படின்னு. ஸோ வந்து இவங்க வந்து எப்போ பார்த்தாலும் வீட்டில் தான் இருப்பாங்க, அவங்க அதிக ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. அதனால வந்து என்னென்னா, எங்களுக்கு ஒரு வெளியே போய் ஃப்ரீயாக பேசுகிறவங்க கூட இங்கே பாண்டிச்சேரியில் ஆர்டர் கிடையாது. இவங்க வீட்லேயும் அப்போ எப்போ தான் ஃபோன் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்தால் இவங்களுக்கு ஒரு சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்புறம் வந்து தைராய்டு மாத்திரை வந்து 100 mgக்கு 10 எடுத்துகிட்டு இருந்தாங்க. எனக்கு பெரிய காம்ப்ளிகேஷன் கிடையாது. பட் வந்து எங்கள் ஆஃபீஸ் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்குது. அடிக்கடி ஏறும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அப்படியே பக்கத்துலேயே புதுசு மூச்சு வாங்குற மாதிரி இருக்கும். அப்புறம் போய் உட்காந்து கம்ப்யூட்டர் தான் உட்காந்துருப்பேன் நான் பெரும்பாலும்.
பக்கத்துலேயே சொல்லுவாங்க சார் என்ன சார் இவ்வளோ மூச்சு வரீங்க ப்ராப்ளமானு கேட்பாங்க. ஆனால் ஒன்று இல்லைங்கன்னா ரொம்ப நேரம் இந்த ஆசுவாசம் அடங்குறது. பட் இப்போலாம் தான் நான் ஃப்ரீயாக இறங்குறேன். அப்புறம் கிரவுண்ட் வாக்கிங் போகிறேன். கிரவுண்டுக்கு வாக்கிங் போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரவுண்ட்லேயே வந்து ரொம்ப அப்படியே தூங்கிடுவேன் டோட்டலாக. இப்போலாம் கிட்டத்தட்ட 8 ரவுண்டு 10 ரவுண்டு அடித்தாலும் எனக்கு இன்னும் பிரச்சனையே கிடையாது. ஆக்டிவாக இருக்குது. நீங்கள் மெயினாக வந்து அதே மாதிரி ஆஃபீஸும் மதியம் வரும்போது ஒரு 2 மணி ஆகிடும் வீட்டு வரது. சாப்பிட்டோம்னா நல்லா தூங்கிடுவோம். ஆஃபீஸ் 3 மணிக்கு போக வேண்டியது இவங்களும் எழுப்ப மாட்டாங்க. 4 மணி வரைக்கும் எல்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஒரு டென்ஷனாக இருக்கும். ஆஃபீஸ் போய்ட்டு அப்புறம் 6 மணி ஆகிடும். இப்போலாம் மதியம் தூங்குறதே கிடையாது. எனக்கு ஃப்ரீயாக ஆக்டிவாக இருக்கேன். மதியம் வந்து ஆஃபீஸ் கரெக்டாக 2 ஆளுக்குலாம் போயிடுறேன். அது மாதிரி ரொம்ப ஆக்டிவாக இருக்கேன். அதேமாதிரி எனக்கு வந்து இந்த நிறைய வந்து ஒரு அடிக்கடி கிளென்சிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க வாட்டர். ஆக்சுவலி ரொம்ப பேக்காக இருக்கும். வெளியே சுற்றி டெய்லி எங்கள் ஆஃபீஸில் வந்து இன்ஸ்பெக்ஷன் வந்து போயிட்டு சுற்றி வந்து அது மாதிரி இருந்தது. இப்போ வந்து அதே கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு டோட்டலாக. இன்னும் ரெகுலர் சுற்றுறேன். இருந்தாலும் வந்து எனக்கு வந்து அந்த ஃபேஸ் கட் ரொம்ப கருப்பாயிட்டே போக மட்டும் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஆமாம், இதெல்லாம் வந்து இங்கே வந்த பின்னாடி நிறைய சேஞ்சஸ் நான் ஃபீல் பண்ணுறோம். அதனால வந்து எனக்கு சரி என் ஃபேமிலிக்கு சரி பட் ஒரு ஒர்க்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்குது. சொன்னால் ஃபேட் லாஸ் எடுத்து இல்லையோ வெரி ஹாப்பிங். ஒரு 1 ஹவர் வந்துட்டு போது எனக்கு வந்து ரொம்ப சிரமம். என் பக்கத்து வீட்டுக்காரருக்கு போன டேக்கு ஃபங்க்ஷன் போயிருந்தாங்க. ஏன்னா டெய்லி போகிறீங்க 1 மணி நேரம் கழிச்சு வரீங்க, இவ்வளோ தூரம் போகிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இல்லையான்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறது நான் வந்துட்டே போவேன். ஆக்சுவலி எனக்கு ஆஃபீஸ் காலை 8 மணிக்கு அனுப்பி விட்ருவேன். 1 ஹவர் பர்மிஷன் சொல்லிட்டு இங்கே வந்து ஒரு 9 நான் மறுபடியும் ஜாயின் பண்ணிப்பேன். அது மாதிரி ஓடிட்டு இருக்குன்னு வச்சுருந்தாங்க. இங்கே வரது வந்து நாங்கள் வந்து ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுறோம். இதுக்காக டெய்லி வந்து போவோம். அது வேறு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா தண்ணி குடிக்கிற ஹேபிட்டை வந்து கிரியேட் பண்ணுறாரு. யாருக்கெல்லாம் நான் ஓரளவு குடிப்பேன் வீட்டில், நான் வருஷம் நிறைய குடிப்பேன் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் வந்துட்டு கன்சிஸ்டன்ஸாக காலையில இருந்து இவ்வளோ இவ்வளோ கேஜிக்கு இவ்வளோ வெயிட் தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறத வந்து ப்ராக்டிஸ் வந்து இது பண்ணியிருக்காரு. சொல்லப்போனால் இதெல்லாம் வந்துட்டு நம்மள மாற்ற முடியாதவர். இவர்கிட்ட எல்லாம் நம்ம வந்து அதை எழுதி கொண்டு முடியாது. அவர் மைண்ட்ல கொண்டு வரணும். அப்பதான் இங்க வந்து சார் சொல்லி அதை கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணிட்டாரு. இப்போ ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் அவரே குடிக்கிறாரு. 2 பேரும் வீட்டுல ஆளுக்கு ஒரு 2 பாட்டில் தனியாக வச்சிருக்கோம். போனா வெயிட் பண்ணிப்போம். அதை வந்து ஃபுல் டே அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது பெரிய சேஞ்சஸ் தான். இங்க அந்த சார் வந்து உண்டு பண்ணியிருக்காரு. பெரிய ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கணும் சார். தேங்க்ஸ் டு சார். தேங்க்ஸ் டு ஹெர்பல் லைஃப். டோட்டலாக மாறிடும். டோட்டல் சேஞ்சஸ். போட்டோ யாரும் ஷேர் பண்ணாதீங்க. யார் வந்து 2 பேரும் சேர்த்து 20 கிலோ வச்சுருக்கேன். ஒரு சிப்பா அரிசி எடுத்துக்க வச்சேன். 25 கிலோ வெயிட் வச்சுக்கிறேன். 25 கிலோ வீட்டுக்கு வச்சிட்டாங்க. பேட்டை வச்சிட்டாங்க. 25 கிலோ பேட்டை வச்சிட்டாங்க. ஒரு சிப்பா அரிசி எடுத்துக்க வச்சிட்டாங்க. இப்போ இந்த ஒரு சிப்பா அரிசி எடுத்துக்க வச்சதுனால வண்டிக்கு சேஃப்டி, உடம்புக்கு சேஃப்டி, ஃபேமிலி சேஃப்டி, நம்ம பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டும் சேஃப்டியா இருக்கு. ஏன் பாண்டிச்சேரி கவர்மெண்ட் சேஃப்டியா இருக்குன்னா சார் வந்து இன்ஸ்பெக்ஷன் அடிக்கடி போகிறது நல்லா வந்து ஹெல்த்தியாகிட்டே இருப்பார். எல்லா ஹோட்டலும் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவார். முதல்ல போக முடியாது, இப்போ நல்லா போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா வெயிட் கொஸ்டர் என்னமாரி ஆகிடுவார். ஐடியல் வெயிட்டில் வந்துடுவார். ஐடியல் வெயிட்டில் வந்துட்டாருன்னா இன்னும் நல்லா ஆக்டிவ் ஆகிடும், எனர்ஜி ஆகிடுவார். இது வந்து பார்த்தீங்கன்னா 25 கிலோ வெயிட் குறைச்சதுக்காக ஃபேமிலியா இந்த சென்டர் சார்பா சிறு அன்பளிப்பு கிளாப் பண்ண எல்லாரும். அடுத்தது 25 கிலோ குறைச்சுவாங்க. 2 பேர் சேர்ந்து இன்னொரு மேடம் ஒரு 5 கிலோ, சார் ஒரு 10 கிலோ குறைச்சி கிஃப்ட் வாங்குவாங்க. இங்கே பேசுவாங்க. நான் நம்புறேன் முடியுமா மேடம்? ஐடியல் வெயிட்ல வந்துடணும். நீங்கள் ஐடியல் வெயிட்ல வந்தீங்கன்னா ரிமைனிங் பார்ட் ஹாஸ்பிட்டல் போகாமல் இருக்கலாம், எதுக்கு மெடிசன் இல்லாமல் இருக்கலாம்.